உலகெங்கும் தேர்தல் மோசடிகள், கேலி கூத்தாக்கப்படும் ஜனநாயகம், கண்கட்டி வித்தையாக்கப்படும் வாக்குகள். இந்தியாவுக்கு வருகிற ஏப்ரல் முதல் மே மாதத்துக்குள்ள மக்களவை தேர்தல் நடக்குது. சுமார் 90 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்காங்க. உலகத்திலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட ஜனநாயக நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா பெறுது. இந்தியாவில் மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இந்த ஆண்டில் முதல் நாடாக பாகிஸ்தானில் தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் தடை செய்யப்பட்ட சிறையில் இருக்கக்கூடிய இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு 90 இடங்களை கைப்பற்றிருக்காங்க. ஆனால் நவாஸ் ஷெரீஃபினுடைய கட்சி இருக்கு இல்லையா, நவாஸ் ஷெரீஃபுடைய முஸ்லீம் லீக்கும் பிலாவல் பூட்டோவினுடைய மக்கள் கட்சியும் கூட்டணி அமைத்து பெரும்பான்மை பெற்ற இம்ரான்கானின் ஆதரவாளர்களை சுயேட்சைகள் அப்படின்னு சொல்லி விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறாங்க. பெரும்பான்மை சொல்ல முடியாது, அதிக இடங்களை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மக்கள் தீர்ப்பை ஹைஜாக் செய்து விட்டார்கள் அப்படின்னு இம்ரான்கான் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த தேர்தலில் இம்ரான்கான் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு தெரிந்தே அவரை சிறையில தள்ளினாங்க, கட்சியை முடக்கினாங்க. இப்போ மக்கள் தீர்ப்பையே தங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு பெற்றவர்களே ஆட்சியில் அமர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை, அப்படிங்கிற ஜனநாயகத்தினுடைய பாடத்தையே அவங்க கேலி கூத்தாக்கிட்டாங்க. பிற வாக்களித்த மக்களுக்கு, அதுக்கப்புறம் வாக்களித்த மக்களுக்கும் தான் என்ன மரியாதை இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுது. தேர்தல் மோசடி அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுவதுமே பின்பற்றப்படும் ஒரு வழிமுறையாகவே மாறிப்போச்சு அப்படிங்கிறாங்க ஜனநாயக ஆர்வலர்கள். தேர்தல் மோசடிகளை அனுபவசாலிகள் ஓராண்டுக்கு முன்பே திட்டமிட்டுறாங்க. புதுசா அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாட்களுக்கு முன்னதாக திட்டமிடுறாங்க. இதுல எந்த திட்டம் வலுவாக இருக்கிறதோ அந்த மோசடியே அரங்கேறும் அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவில் கூட இத்தகைய மோசடி பல நேர்மையான வழிகள் என்று கூறிக்கொள்ளும் நடைமுறைகள் மூலமா அரங்கேற்றி விடுறாங்க. தொகுதி மறுவரையறை, பொய்யான வதந்திகளை பரப்புதல், வாக்காளர்களை திசை திருப்புதல் அப்படின்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. வேட்பாளர்களை கூட கட்சிக்காரர்கள் வாக்களித்து தான் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு ஜனநாயகம் குறித்து பெருமையாக தம்பட்டம் அடித்துக் கொள்றாங்க. ஆனால் வேட்பாளர்கள் தங்களுக்கு சாதகமானவர்களாகவே இருக்கணும் அப்படின்னு ஆயுத வியாபாரிகள் லாபியும் கார்பரேட் லாபியும் செய்யக்கூடிய தந்திரங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. மத்திய அமெரிக்க நாடுகளான எல் சால்வடர், நிகரகுவா போன்ற நாடுகளில் தேர்தல் என்பதை வாக்குச்சாவடிகள் வரை சென்று மக்களிடம் இவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு செல்லமா மிரட்டுறது வர நடக்குது. இதனால இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறவிருக்கக்கூடிய எல் சால்வடர்ல வன்முறைகள் வெடிக்கும் அப்படின்னு ஐரோப்பிய சமூகவியல் நிபுணர் அச்சம் தெரிவிக்கிறாங்க. இலங்கையிலையும் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட ராஜபக்சே மீண்டும் நாட்டிற்கு திரும்பி கட்சிக்கு தலைமையேற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அங்கு தேர்தல் எது வேண்டுமானாலும் நடக்கும் அப்படிங்கிறதான் காட்டுது. ரஷ்யாவின் 2021 நாடாளுமன்ற தேர்தலின் போது நடந்த 3 சம்பவங்கள். ரஷ்யாவில் 2021 நாடாளுமன்ற தேர்தலின் போது நடந்த 3 நாள் வாக்குப்பதிவில் பரவலான தேர்தல் மோசடிகள், முன்பே நிரப்பப்பட்ட வாக்குச்சீட்டுகளை வாக்குப்பெட்டிகளில் போட்டது மற்றும் தேர்தல் பார்வையாளர்களுக்கு எதிரான மிரட்டல் போன்ற பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது. இணையத்தில் பலரால் பகிரப்பட்ட வீடியோக்களில் மக்கள் வாக்குப்பெட்டிகளில் காகிதங்களை திணிப்பதை பார்க்க முடிஞ்சது. இது எல்லாம் நடந்தும் கூட எந்த ஒரு தீவிரமான தேர்தல் விதிமீறலையும் பதிவு செய்யப்படலை அப்படின்னு சொன்னது ரஷ்ய அரசாங்கம். ஆனால் முழு நேர செயல்முறையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் நீங்கள் எளிதாக போய் சொல்லலாம் அப்படிங்கிறதா ஜனநாயகத்துடைய அவலமா இருக்கு. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் அரங்கேற்றிய சதிகள் நாட்டின் பொருளாதாரம் பற்றியும் மக்கள் வாழ்க்கை பற்றியும் உண்மைக்கு புறம்பான வதந்திகளை பரப்பி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்ட சதி கோட்பாடுகளும் ஜனநாயகத்துடைய மாண்புகளை குலைக்குதுன்னு சொல்லலாம். நாடு நெருக்கடியில இருக்கு, அரசியல் சாசனம் ஆபத்தில் இருக்கு, மத்திய புலனாய்வு அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுது, தேசிய நலன் கருதி கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஜனநாயகத்தை காக்க எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு கடந்த ஜூன் மாதம் பாட்னாவில் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் முக்கிய நிகழ்வாற்றிய அங்கு பேசிய நிதிஷ்குமார் 6 மாதத்துல பல்டி அடித்து ஜனவரி மாதம் பாஜகவோட கூட்டணி அமைத்து மீண்டும் முதலமைச்சர் ஆயிட்டார். 2022 பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியதுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் ஒரு விஷயம் சொன்னார். அது என்ன தெரியுமா? இனி என்னுடைய வாழ்நாளில் எந்த வகையிலையும் பாஜக வழியில போக மாட்டேன், பாஜகவோட இணைவதை விட என் உயிரை மாய்த்து கொள்வதே மேலானது அப்படின்னு நிதிஷ்குமார் சொன்னார்.
இப்படியெல்லாம் கூட கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லாமல் மக்கள் தீர்ப்பை மாற்றி அமைக்கிறாங்க. மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலையும் இந்த காட்சிகள் அரங்கேறுது. இதுவும் தேர்தல் மோசடியில் ஒரு வகைதான் அப்படின்னு பார்க்கப்படுது. பதவி அதிகாரத்திற்காக கூட்டணி மாறுவது, கட்சி தாவுவது எல்லாம் இந்திய தேர்தல் ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாண்புகளே. தேர்தலுக்கு முன்னர் ஒரு கூட்டணியில இருந்து தேர்தலுக்கு பிறகு பிரச்சாரம் செய்து மக்களுடைய வாக்குகளை பெற்று, ஒரு கூட்டணியிலிருந்து மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி பிடிக்கலாம். தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணியை முறித்து கொண்டு யாருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்களோ அவங்களோட கூட்டணி அமைத்து ஆட்சியை தொடரலாம். அவங்கள தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கட்சிகளுக்கு கிடையாது. அதே போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கட்சியோ கூட்டணியோ தாவினால் அவங்கள தண்டிப்பதற்கான அதிகாரத்தையும் இந்த ஜனநாயக கட்டமைப்பு மக்களுக்கு வழங்கல. தேர்தலில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையை பெற்றுவிட்டால் அவர்கள் என்ன ஆட்டம் போட்டாலும் மக்கள் சகித்துக்கணும் அப்படிங்கிறதா இந்திய ஜனநாயகத்தினுடைய அவல நிலை. தேர்தல் மோசடி செய்யக்கூடிய வித்தகர்கள் தான் ராஜதந்திரிகள் அப்படின்னும், அதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அப்படின்னும் மாறிவிட்டால் மக்கள் விரும்பும் அரசு என்பது கனவாகத்தான் இருக்க முடியும். இதனுடைய விளைவுகள் மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஆட்சியாளர்களுக்குமே ஆபத்து தான்.